இப்போ எதுக்குடா இங்க நின்று நான் பேசுறேன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நம்மளோட சின்ன வயசு கனவு இன்னைக்கு நிறைவேற போகுதுங்க. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ஆலமரத்துல இந்த விழுதுகள் தொங்குறது பாத்திருக்கீங்கல்ல, இதுல எத்தனை பேர் ஆக்சுவலா வந்து நான் ஒரு 88 கிலோ இருப்பேன். இந்த வெயிட்ட இந்த மரம் தாங்குமா இல்ல கீழே விழுன்னு பார்ப்போம். சாரி, அரச மரங்க. நல்லாவே வெயிட் தாங்குதுங்க. இது வேற லெவல் இருக்குது. அங்க பாருங்க, பாப்பா வேற விளையாடுறா. தூக்கு, அப்படி ஜம்ப் பண்ணு. இங்க கேட்டு அரச மரமா அது? சாரிங்க, அரச மரங்க. ஆலமரம் அரச மரம் விட்டுருது. நம்ம வெயிட்டுக்கு கொஞ்சம் தாங்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அருள்மிகு நாக கன்னி அம்மன் இந்த கோவில்பட்டி வழியா நம்ம சூளக்கல் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா மாசாணியம்மன் கோயிலுக்கு போலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம் இல்லைங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கோவில்பட்டி வழியா சூளக்கலுக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு பண்ணலாம் பிளான் பண்ணோம். அருள்மிகு நாகக்கன்னி அம்மன் கோவில் ரொம்ப வேற லெவல் இருக்குங்க. அரச மரம் பக்கத்துல கோயில் அமைஞ்சிருக்குது. அப்படியே கோயிலை காட்டு. கோயில் உள்ள சாத்திருக்காங்க. வெளியில பாத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த நம்ம அந்த வேலு, அதுலயும் பாத்தீங்கன்னா வேலோட டிசைன்லயே பாத்தீங்கன்னா நம்ம நாகம்மா இருக்கிற மாதிரி. எல்லாரும் ஏன் இந்த பொள்ளாச்சியில வந்து ஷூட்டிங் எடுக்கிறாங்க பிலிம்ஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்பதாங்க தெரியல. பாருங்க, ஃபுல்லா தென்னை மரம் தான். நம்ம கேரளாவில் இருக்கோமா பொள்ளாச்சியில் இருக்கோமா மறக்க வைக்கிற அளவுக்கு வேற லெவல் இருக்குங்க. சோ தொடர்ந்து நம்ம கூட வாட்ச் பண்ணுங்க. இதே மாதிரி வேற லெவலான வீடியோஸ் எல்லாமே உங்ககிட்ட வந்துட்டே இருக்குது. வாங்க பார்க்கலாம்.